நவராத்திரி என்பதற்கு 9 இரவுகள் என்று பொருள். புரட்டாசி மாதத்துல முதல்ல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 9 நாட்களை தான் நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். சந்திர சுழற்சியோடைய முதல் 9 நாட்கள் பெண் தன்மை உடையதா கருதப்படுது. தெய்வீகத்துல பெண் தன்மைக்குரிய தேவிக்கு இது மிக சிறந்த உகந்த நாளா கருதப்படுது. இந்த நவராத்திரியில முதல் 3 நாட்கள் துர்க்கை தேவியையும், அடுத்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி தேவியும், கடைசி 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி தேவியும் மக்கள் வழிபடுறாங்க. இந்த நவராத்திரி நாட்கள்ல மக்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள்ல அலங்கரிச்சு கொலு பொம்மைகளை அடுக்கி வச்சு இந்த நவராத்திரியில இந்த 3 தேவிகளையும் வழிபட்டுட்டு வராங்க. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த நாட்கள்ல நாமளும் தேவியை வழிபட்டு அவங்களுடைய அருளையும் இந்த நவராத்திரி சார்ந்த சிறப்புகளையும் இன்றைய நிகழ்ச்சி விவரிக்க இருக்கிறது. மக்கள் வணக்கம், இது கொலு திருவிழா. நவராத்திரி கொலு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை கொளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நவராத்திரி திருக்கோயில் என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த திருக்கோயில்ல நவராத்திரியை முன்னிட்டு 4000 கொலு பொம்மைகளை வச்சு சிறப்பு கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த 9 நாட்களும் பொதுமக்கள் எல்லாரும் இந்த கண்காட்சியை கண்டு மகிழ்ந்துட்டு அம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. நாமளும் அந்த கண்காட்சியை பார்க்க தான் இங்க வந்திருக்கோம். வாங்க கண்காட்சியை பார்த்துட்டு வரலாம். இந்த நவராத்திரி கண்காட்சியில முதல் கொலுவா சிவபெருமான் அவர்களை வச்சிருக்காங்க. சிவபெருமான் நெற்றியில பாத்தீங்கன்னா தண்ணி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா 6 தாமரை மலர்கள், அந்த 6 தாமரை மலர்களுமே 6 குழந்தைகள் அமைச்சிருக்காங்க. சிவபெருமான் அவர்களுடைய நெற்றிக்கண் திறந்ததன் மூலமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் 6ஆ அவதரிச்சிருக்காரு. அதை காட்சிப்படுத்தும் வகையில இந்த கொலுவை அமைச்சிருக்காங்க. இந்த நவராத்திரி கண்காட்சியில பல வகையான கொலு பொம்மைகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சாதாரண மனிதர்களை தொடங்கி கடவுள்கள் வரைக்குமே கொலு பொம்மைகள் அதிக அளவுல இங்க இடம்பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடவுள்களுடைய புராண கதைகளை மையப்படுத்தி அதுல ஒரு சில காட்சிகளை கொலுவா இங்க அமைச்சிருக்காங்க. வாங்க அதை ஒன்னொன்னுத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 12 ராசிகள் இருக்கு. அந்த 12 ராசிகளுடைய சின்னத்தை கொலுவா அமைச்சிருக்காங்க. அந்த 12 ராசிகளுடைய சின்னத்தை பார்த்தீங்கன்னா அழகா கொலு பொம்மையா இங்க அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே கண் கவரும் விதத்துல இருக்கு. நம்மளுடைய ராசியோட சின்னத்தை இந்த மாதிரி நம்மளும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறவங்களுக்கு நாமளும் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஆசையை தூண்டும் வகையில இந்த கொலுவை அமைச்சிருக்காங்க. இப்ப நாம கண்ணனுடைய புராண கதை நிகழ்வுகளுடைய கொலுவை தான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா நண்பர்கள் உதவியுடன் வெண்ணெய் திருடும் கண்ணன், அதை பார்த்து விடும் பலராமன். நம்மளுக்கு கண்ணன் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கண்ணன் அவர்கள் வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கதையை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். அதை திருடும் போது நண்பர்கள் உதவி இல்லாம அந்த திருட முடியாது. ஏன்னா அந்த வெண்ணெயை உயரமான இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அவங்க நண்பர்கள் மேல ஏறி கண்ணன் அவர்கள் அந்த வெண்ணெயை திருடுற மாதிரி இந்த கொலுவை அமைச்சிருக்காங்க. அதை பலராமன் அவர்கள் பார்த்துடுறாரு. பலராமன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம ஒரு திருட்டை பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைப்போம் இல்லையா. அதுக்கு அடுத்த கொலுவை அப்படியே பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா பலராமன் அவர்கள் போய் தன்னுடைய தாய் கிட்ட யசோதா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வெண்ணெயை கண்ணன் திருடி சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மா கிட்ட சொல்றாரு. உடனே அம்மா பாக்குறாங்க. அந்த சமயத்துல கண்ணன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நண்பர்களை குரங்கா மாத்திடுறாரு. இததான் கொலுவா அமைச்சிருக்காங்க. பலராமன் தாயிடம் சொல்ல யசோதா வரும்போது தன் நண்பர்களை குரங்காக மாற்றிவிடும் காட்சி. இந்த காட்சியை தான் அழகா கொலுவா அமைச்சிருக்காங்க. இந்த கொலுவை பார்க்கும்போது இந்த கதை அழகா குழந்தைகளுடைய மனசுல பதியும். அடுத்தபடியா
உடனே வந்து தாய்க்கு கோவம் வரும் இல்லையா, என்ன நம்ம பையன் வந்து வெண்ணெயை திருடுறான் உடனே எந்த தாயா இருந்தாலும் கோவப்படுவாங்க. கோவம் அடைஞ்ச உடனே யசோதா அவர்கள் ஒரு தண்டனை தராங்க. உண்மை தெரிந்த தாய் யசோதா கண்ணன் உரலில் கட்டி போடும் காட்சி. ஏன்னா வந்து இனிமேட் அவன் வந்து திருடக்கூடாது, கண்ணன் அவர்கள் திருடக்கூடாது, அதனால வந்து தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து கண்டிக்கிற அந்த கதையை வந்து இங்க கொலுவா வந்து அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த கதை வந்து நம்மளுடைய மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கதைகள்லாம் நீங்க வந்து வாய் வழியா சொல்றதை விட இந்த மாதிரி கொலு மூலமா காமிச்சிங்கன்னா வந்து எல்லா குழந்தைகளும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நிறைய கடவுள்களுடைய புராண கதைகளை நடந்தக்கூடிய சம்பவங்களை வந்து ஒவ்வொரு குழுவா வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து இந்த 3மே வந்து கண்ணன் அவர்களுடைய கதையில நடந்த முக்கியமான நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க மற்ற குழுவையும் பார்த்துடலாம். அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் அவர்கள் வந்து ஒரு மாம்பழம் விற்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் இருந்து மாம்பழம் வாங்குறாங்க. அப்ப வந்து கண்ணன் கிட்ட வந்து போதுமான அளவு அந்த காசுகள் இருக்காது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுல போயிட்டு நெல்மணிகளை வந்து எடுத்துட்டு வருவாரு. நெல்மணிகளை கொடுத்துட்டு அவர் வந்து மாம்பழம் வாங்குவாரு. அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சின்ன குழந்தையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தை தந்துருவாரு. அந்த நெல்மணியை வாங்கினது உடனே அந்த நெல்மணிகள் எல்லாமே வந்து தங்கமா மாறிடும். அந்த பெண்மணி வந்து வியந்து ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த சீனை தான் வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நெல்லுக்கு மாம்பழம் விற்கும் பெண்ணிடம் இருந்து கண்ணன் நெல்லை கொடுத்து மாம்பழம் வாங்கியவுடன் நெல் கூடை தங்கமாக மாறிவிடும் காட்சி. அதாவது அன்புக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்பால எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அது வந்து தங்கத்துக்கு ஈடாகும் அப்படின்ற விஷயத்த வந்து இது சொல்லுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை தின்றதற்காக மற்றவர்கள் கூறியதால் யசோதா வாயை காட்ட சொல்ல கண்ணன் தன் வாயில் அண்ட சராசரத்தை காட்டும் காட்சி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணன் வந்து மண்ணு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மா கிட்ட போயிட்டு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ யசோதா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையாலே மண்ணு சாப்பிட்டியா, வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து கண்ணன் வந்து வாயை திறப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அண்ட சராசரமே தெரிஞ்சது அப்படின்னு வந்து அந்த கதையில வந்து வரும் இல்லையா, அந்த கதையில வரக்கூடிய காட்சியை தான் வந்து இங்க கொலுவா வந்து ரொம்பவே அழகா வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரி, வாங்க அடுத்த கொலுவை பார்க்கலாம். அடுத்த கொலுவை பார்த்தீங்கன்னா வந்து இடி மின்னல் மழையில் நகரமே மூழ்க கண்ணன் கோவர்த்தனகிரி மலையை தூக்கி பிடித்து உயிரினங்களை காக்கும் காட்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்திரன் என்ற கடவுளை தான் வழிபட்டுட்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணன் வந்து எதுக்கு இந்திரனை வந்து வழிபடுறீங்க, இந்த கோவர்த்தனகிரி மலையை வந்து வழிபடுங்க, ஏன்னா இந்த மலையின் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அதனால வந்து இந்திரன் வந்து கோபம் அடைஞ்சு இந்த கிராமம் முழுவதும் வந்து மழை நீரால வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மழை பெய்ய வச்சிருவாரு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததால அந்த ஊர் கிராமம் முழுக்குமே வந்து மழை தண்ணி வந்து நிறைஞ்சு வெள்ளம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த மலையை வந்து அதுவும் சுண்டு விரலால, ஒரே ஒரு விரலால வந்து தூக்கி அந்த மக்களை வந்து பாதுகாப்பாரு. அந்த காட்சியை தான் வந்து இங்க வந்து கொலுவா வந்து ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க.
இந்த கொலுவை பாருங்களேன். பொதுவாகவே எலி அப்படின்னு சொன்னா விநாயகருடைய வாகனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த எலிகள் எல்லாமே சேர்ந்து களிமண்ணை கொண்டு வந்து விநாயகருடைய உருவ சிலையை வந்து உருவாக்குறாங்க. அப்படி வந்து ரொம்பவே அழகா தத்ரூபமா இந்த கொலுவை வந்து அமைச்சிருக்காங்க. தசாவதாரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுடைய 10 அவதாரங்களையுமே வந்து இங்க கொலுவா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா மகாபாரதத்துல போர்க்கள காட்சியை தான் வந்து கொலுவா வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ரதத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு சாரதியா வந்து கிருஷ்ணன் வந்து அந்த வாகனத்தை வந்து ஓட்டிட்டு இருக்காரு. அந்த போர்க்களம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய வீரர்கள் வந்து குதிரையில வந்துட்டு இருக்காங்க. நிறைய வீரர்கள் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த போர்க்களம் வந்து ரத்தத்துல வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அந்த போர்ல பாத்தீங்கன்னா வந்து யானைகளும் இருக்கும், குதிரைகளும் இருக்கும், நிறைய வீரர்கள் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து கொலுபொம்மைகளா அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து கர்ணன் கிட்ட வந்து ஒரு கவசம் இருக்கும். அந்த கவசம் வந்து அவரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அந்த கவசம் எடுத்தாதான் வந்து அவரை தோற்கடிக்க முடியும். அதனால வந்து கடவுள் வந்து ஒரு சாதாரண மனிதன் ரூபத்துல வந்து எனக்கு அந்த கவசத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட கேட்பாரு. கர்ணனும் அதை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் மேல அம்பு செலுத்தி கர்ணனை வந்து சாகடிச்சிருவாரு. அதை வந்து கொலுவா வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்து கண்ணன் அவர்கள் இருக்காரு. கீழே வந்து அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட அருள் வாங்குற மாதிரி கீழே வந்து மண்டிட்டு அவரை வணங்குற மாதிரியும் வந்து கொலுவா அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து பீஷ்மர். இந்த மகாபாரத கதையிலே வந்து பீஷ்மர் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து அம்பு படுக்கையில இருக்காரு. அந்த போர்க்களத்துல வந்து அம்புவால குத்துப்பட்டு அவர் வந்து படுக்கை நிலைமையில இருக்கிற மாதிரி கொலுவை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நாம பார்க்க போற கொலு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசர் மனுநீதி சோழன் என்ற அரசர் இருப்பாரு. அவருடைய மகன் வந்து தேர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கன்றை வந்து ஏத்தி கொன்னுடுவாரு. அதை அறிஞ்சு அதோடைய தாய் பசு என்ன பண்ணும்னா மணி அடிச்சு நீதி கேட்கும். என்னுடைய மகனை வந்து உன்னுடைய பையன் தேர்ல போகும்போது ஏத்தி கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்கும். அப்ப மனுநீதி சோழன் என்ன பண்ணுவாருன்னா அதே தேர்ல தன்னுடைய சொந்த மகனை ஏத்தி கொண்டு அந்த பசுவுக்கு நீதி தருவாரு.
அந்த காட்சியை தான் இங்க வந்து கொலுவா வந்து ரொம்பவே சிறப்பா தத்ரூபமா அமைச்சிருக்காங்க. காந்தி சண்முகம் கோயில் நிர்வாகி கஜேந்திரன் இந்த கொலு காட்சியை வந்து அமைச்சவர். ஒவ்வொரு வருஷமும் இங்கே நவராத்திரி திருக்கோயிலில் மிக பிரம்மாண்டமாக 4000 பொம்மைங்களை வச்சுட்டு கொலு காட்சியை வந்து அமைச்சிருக்கோம். இது வந்து 11வது வருஷமாக நடக்குது. இந்த கோயில் வந்து லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி 3 முப்பெரும் தேவியரும் தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சரிநிகர் சமமாக கருவறையில் வந்து எழுந்தருளி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமாக இந்த நடக்கிற அந்த கொலு கண்காட்சியில் ஒவ்வொரு கான்செப்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து எலிங்கெல்லாம் சேர்ந்து விநாயகரை செய்கிற மாதிரியும் அது வந்து விநாயகரை வந்து சுற்றி வந்து கண்காணிக்கிற மாதிரியும் அமைச்சிருக்கோம். அப்புறம் வந்து பெருமாள் வந்து கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் கண்ணு திறந்த மூடுற மாதிரியும் ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்கோம். அது பார்த்தாலே மெய் சிலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாரத போரில் அர்ஜுனனை கர்ணன் தேரோட்டியாக வந்து வலம் வர்றதையும் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிறதையும் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதோபதேசம் பண்ணுறதையும் மிக அழகாக அமைச்சிருக்கோம். அது பாரத போர் வந்து அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து மனுநீதி சோழன் வந்து அவருடைய மகன் வந்து பசுவோட கண்ணுக்குட்டியை வந்து தேரேற்றி கொண்டதால் பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடித்து மன்னன்கிட்ட நீதி கேட்கறதுனால மன்னன் வந்து விசாரித்து அதுக்காக தன்னுடைய மகனையே வந்து அதே தேரில் வந்து சக்கரத்தில் இட்டு பலி கொடுத்து பசுவுக்கு நீதி வழங்குகிற ஒரு காட்சி வந்து தத்ரூபமாக இங்கே ஸ்தபதிகளை வச்சு செஞ்சுருக்கோம். இது மிகவும் அற்புதமாக இருக்கும். பள்ளி மாணவர்களும் பெண்களும் வந்து இந்த கொலு காட்சியை பார்த்து ரொம்ப ரசிக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க. रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा 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 मंगलवारम சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா இது 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய நவராத்திரி கொலு சிறப்பு கண்காட்சியில் இடம்பெற்ற கொலு எல்லாமே ரொம்பவே சிறப்பான வகையில் அமைஞ்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடவுளுடைய புராண கதைகளை மையப்படுத்தி நிறைய கொலுவை வந்து அமைச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கண்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.